என்ன வேலை செய்து விட்டாய்? உன்னால் எனக்கு எவ்வளவு நஷ்டம்! நிறுத்து நிறுத்து. இது என் கழுதை. இதை ஏன் அடிக்கிறாய்? உன் கழுதையாக இருந்தால் என்ன, ராஜா வீட்டு கழுதையாக இருந்தால் எனக்கென்ன? நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பானைகளை எல்லாம் இந்த கழுதை உடைத்து விட்டது. அதனால் இப்படித்தான் அடிப்பேன். உன் பானைகளை உடைத்து விட்டது, அவ்வளவுதானே? அந்த உடைந்த பானைகளுக்கு நான் பணம் தந்து விடுகிறேன். பாத்தியாப்பா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு நல்லவனாக இருக்கிறான். இவன்தான் நிஜமான பண்புள்ள மனிதன். வணக்கம் பேரரசே. என்னை நாடி வந்த காரணம் என்ன? பேரரசே, என் நண்பன் இப்போதுதான் பாரசீகத்திலிருந்து திரும்பி வந்திருக்கிறான். உங்கள் புகழ் அங்கும் பரவி உள்ளதாம். அங்குள்ள மக்கள் உங்களை மிகவும் மதிப்பதாக சொன்னான். அப்படியா? ஆமாம் அரசே. இருந்தாலும் ஏன் இழுக்கிறாய்? தயங்காமல் சொல். என்ன அது? பாரசீக மக்கள் ஆக்ராவில் இருக்கும் அரசு யானைகளை மிகவும் மோசமாக கருதுகிறார்களாம். நம் யானைகளையா? ஆமாம். அவைகள் கருப்பாகவும் அழுக்காகவும் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்களாம். வேறு என்ன சொல்கின்றார்களாம்? அரசு யானைகள் இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்களாம். வேறென்ன? பாரசீக பேரரசர் பளபளக்கும் வெள்ளை நிற யானைகளை வைத்திருக்கிறாராம். ஓஹோ, அப்படியா? இவன் ஏதோ திட்டம் தீட்டுகிறான் போல் இருக்கிறது. இருந்தாலும் சொல்வதை கேட்போம். அப்போதுதானே அவன் திட்டம் நமக்கு புரிய வரும். அது சரி, எப்படி தங்கள் யானைகளை பளபளவென்று சலவை செய்கிறார்கள்? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது பேரரசே. என்ன சொல்கிறாய்? என் கேள்வியிலேயே பதில் இருக்கிறதா? நீங்கள் கேட்ட கேள்வியை திருப்பி கேளுங்கள். எப்படி தங்கள் யானைகளை பளபளவென்று சலவை செய்கிறார்கள்? திறமையான சலவைக்காரர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களை வைத்துதான் துணிகளை துவைத்து பளபளப்பாக்குவது போல யானைகளையும். அவ்வளவுதானா? அதை எளிதாக செய்துவிடலாம். நகரத்தில் இருக்கும் சிறந்த சலவைக்காரனை அழைக்கிறேன். நம் யானைகளும் வெள்ளையாக தெரிய வேண்டும். ஒரு நிமிடம் பேரரசே. என்ன, வேறு ஏதேனும் யோசனை சொல்கிறாயா? என் வீட்டு அருகில் நகரத்திலேயே மிக சிறந்த சலவைக்காரர் இருக்கிறார். ஆஹா, அதுதான் சமாச்சாரமா? பக்கத்து வீட்டுக்காரனை ஒழித்து கட்ட சூழ்ச்சி செய்கிறான். சரி, அவனை உடனே வரச் சொல். வணக்கம் பேரரசே. இவன்தான் நீ சொன்ன சலவைக்காரனா? ஆம் அரசே. இவன் உன்னிடம் விஷயத்தை கூறிதான் கூட்டி வந்திருப்பான் என்று நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் யானைகள் எல்லாம் வெள்ளையாக மாற வேண்டும். என்ன, சரிதானே?
எல்லாம் அந்த குயவனின் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். இவனுக்கு ஏதோ தாங்க முடியாத பிரச்சனை போல இருக்க. என்னவென்று கேட்போம். என்ன பிரச்சனையப்பா உனக்கு? எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? கடவுள்தான் உங்களை அனுப்பி இருக்கிறார். யார் அனுப்பியிருந்தால் என்ன? உன் பிரச்சனையை சொல். அச்சோ, இவ்வளவுதானா? கவலைப்படாதே. இந்த பிரச்சனையை எளிதாக சமாளித்து விடலாம். ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேட்டு அப்படியே செய். வணக்கம் பேரரசே. இதே யானையிடம்தானே நேற்றும் வேலை செய்தாய்? கொஞ்சம் கூட வண்ணம் மாறவில்லையே. எனக்கு ஒரு பிரச்சனை பேரரசே. என்ன பிரச்சனை? சொல், சரி செய்து விடலாம். ஒன்றுமில்லை. மிகப்பெரிய பானை ஒன்று கிடைத்தால் யானையை அதில் வைத்து விடலாம். சரிதான். குயவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கப் போகிறான். அப்போதுதான் என்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியும். சரி, பெரிய பானையை செய்ய சொல்கின்றேன். போய் இவன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் குயவனை கூட்டி வாருங்கள். அரசே, என்னை அழைத்து வர சொன்னது எதற்காக? நான் அரசருக்கு என்ன வேலை செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கிறீர்கள்? சலவைக்காரனுக்கு யானைக்கு வர்ணம் பூச வசதியாக அதை நிற்க வைக்க தோதாக ஒரு பாத்திரம் வேண்டுமாம். தேவையான அளவுக்கு செய்து கொடு. சலவைக்காரன் என்னை மாட்டிவிட பார்க்கிறான். பானை தயாராக உள்ளது பேரரசே. யானையை பாத்திரத்துக்குள் இறக்குங்கள். நல்ல வேடிக்கையாக இருக்கப் போகின்றது. என்ன மாதிரியான பானையை செய்திருக்கிறாய்? மீண்டும் புதிதாக ஒன்றை செய். அதுவும் உறுதியாக செய். செய்யலாம் அரசே. ஆனால் என்ன ஆனால்? உடனே வேலையை துவங்கு. இவன் உன்னை மாட்டி விடுகிறான் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நீ பழி வாங்கிய விதம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. இதற்காக உனக்கு பரிசு கொடுக்க வேண்டும். இல்லை பேரரசே, இது எனக்கு பீர்பால் கொடுத்த யோசனை. அதையும் நான் யூகித்தேன். சரியாகவே இருக்கிறது. நீங்கள் என் அரசவைக்கு மட்டும் அணிகலன் இல்லை பீர்பால், அப்பாவிகளின் உண்மையான பாதுகாவலனும் கூட.